சிவபுராணத்தின் பெருமை தெரியுமா உங்களுக்கு? இந்த பதிவில் ஒரு குட்டி கதையின் மூலமாக பார்க்கலாம் பாருங்கள். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. ஒரு பெரியவர் எப்போது பார்த்தாலும் தன் வீட்டு வாசலில் அமர்ந்து சிவபுராணம் படித்துக் கொண்டே இருப்பார். இளைஞன் ஒருவன் பல நாட்களாக இதனை கவனித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவரிடம் வந்து, தாத்தா, எப்ப பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இதை எத்தனை நாளா படிச்சுக்கிட்டு வரீங்க என்று கேட்டான். பெரியவர் சொன்னார், ஒரு 55 வருஷமா படிக்கிறேன் என்று சொன்னார். அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தகம் இந்நேரம் மனப்பாடமாகி இருக்குமே, அப்புறம் ஏன் இன்னும் படிக்கிறீங்க என்று கேட்டான். பெரியவர் பதில் ஒன்றும் பேசாமல் சிரித்துக்கொண்டே பக்கத்தில் இருந்த மூங்கில் கூடையை எடுத்தார். அதில் இருந்த அடுப்பு கரியை கீழே கொட்டினார். பல காலமாக கரியை சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக இருந்தது. பெரியவர், தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய். அதை நீ செய்து முடித்த பிறகு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறுகிறேன் என்று கூறினார். என்ன உதவி தாத்தா என்று இளைஞன் கேட்டான். தம்பி, அங்க இருக்கிற தண்ணீர் பைப்பிலிருந்து இந்த கூடையில தண்ணீர் பிடித்து வாயேன் என்று கூறினார். இளைஞனுக்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் தாத்தா சொல்கிறார் என்பதற்காக அந்த கூடையில் தண்ணீர் நிரப்பி வந்தான். அவன் வந்து சேர்வதற்கு முன்பே அந்த மூங்கில் கூடையில் இருந்த ஓட்டைகள் வழியாக எல்லா தண்ணீரும் வழியில் சிந்தி போனது. பெரியவர் சொன்னார், இன்னும் ஒரே ஒரு முறை. இளைஞன் மீண்டும் முயன்றான். ஆனால் மூங்கில் கூடையில் தண்ணீர் எப்படி நிற்கும்? மறுபடியும் வழியிலேயே ஓட்டைகள் வழியாக எல்லா தண்ணீரும் ஒழுகி போனது. பெரியவர் சொன்னார், இந்த தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் தண்ணீர் நிரப்பி பாரே என்றார். இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த முறை மட்டும் அவர் சொன்னதைப் போல் செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிட வேண்டும். அவர் எந்த புத்தகத்தை படித்தால் எனக்கு என்ன வந்தது? தண்ணி பிடித்தான். பழக்கம் போல எல்லா தண்ணீரும் தரையில். தாத்தா, இந்தாங்க உங்க கூடை. மூங்கில் கூடையில தண்ணீர் நிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்காக என்னை இந்த பாடுபடுத்துகிறீர்கள் என்று கேட்டான். இதுல தண்ணி நிக்காதுன்னு எனக்கும் தெரியும் தம்பி. ஆனா நீ முதல்ல தண்ணி பிடிக்க போனப்ப இந்த கூடையின் உட்புறம் எப்படி இருந்தது என்று கேட்டார். ரொம்பவும் அழுக்கு பிடித்து கருப்பாக இருந்தது என்று கூறினான். இப்ப பாரு, தண்ணி பட்டு பட்டு கரிக்கட்டைகளின் கருப்பு நிறம் கலைந்து கூடையின் உட்புறம் எவ்வளவு சுத்தமா இருக்கு பாரு. தம்பி, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். எவ்வளவு முறை தண்ணி பிடிச்சாலும் மூங்கில் கூட நிரம்பவே இல்ல. ஆனா தண்ணி பட்டு பட்டு எப்படி சுத்தமாயிடுச்சு பாரு. அதே போலதான் எத்தனை முறை படிச்சாலும் முழு சிவபுராணமும் மனப்பாடமாகிடும்னு சொல்ல முடியாது. ஆனா படிக்கிற ஒவ்வொரு முறையும் நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகளும் கரைகளும் நீங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மை அந்த இளைஞனை ஆழ்ந்து யோசிக்க வைத்தது. சிவபுராணம் என்பது திருவாசகத்தின் முதல் பகுதியாக அமைந்துள்ளது. இது மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது. இது சிவபெருமானின் புகழை பாடுகிறது. பிறவி பிணியை நீக்கும் ஆற்றல் கொண்டது என்று நம்பப்படுகிறது. சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து ஓதினால் சிவபெருமானின் திருவடிகளை அடையலாம் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது. இறை நாமம் சொல்லச் சொல்ல நம் மன அழுக்குகள் அகலும். பக்தி காவியங்கள் படிக்க படிக்க இறை சிந்தனை பெருகும். மன சஞ்சலம் விலகும். நம் முன்வினைகள் அகலும். ஓம் நமச்சிவாய நமஹ.